ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, இன்று அக்டோபர் மாதம் 9ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாளிதழ்கள் ஒரு முக்கியமான செய்தியை பேசுகின்றன. அதுதான் 2013ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வரவு செலவு திட்டம். நிவாரணங்கள், கொடுப்பனவுகள், வரி விலக்கு என பல்வேறு சலுகை திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பினர் தெரிவிக்கின்ற போதிலும் இது ஒரு பொய்யான வாக்குறுதி பெட்டி என எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. இது வசதி வாய்ந்த மக்களுக்காக தயாரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த செய்திகள் அனைத்து நாளிதழ்களிலும் பிரதான செய்திகளாக வெளிவந்துள்ளன. இதனை தவிர அடுத்த வருடம் வடமாகாண சபை தேர்தல் நடைபெறும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். இணைந்து செயற்பட வருமாறு ரணில் சம்பந்தன் சோமவன்ச ஆகியோருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். நேற்று முன்தினம் மஹிந்த ராஜபக்சவின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளான ஜாதிக ஹெல உரிமைய, விமல் வீரவங்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி ஆகியன வடமாகாண சபை தேர்தலை நடத்த இடமளிக்க போவதில்லை என சூளுரைத்து இருந்தனர். இந்த நிலையிலேயே அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்த போவதாக மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். நாம் இன்றைய தினமும் வழமை போல வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி: அரசு ஊழியர்களுக்கு 1500 ரூபாய் கொடுப்பனவு, ஓய்வூதியம் பெறுவோருக்கு 500 ரூபாய் அதிகரிப்பு, சம்பள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேசிய ஆணைக்குழு, படையினருக்கு வீடுகள் என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி வெளிவந்துள்ளது. அரசாங்க ஊழியர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு 1500 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் ஓய்வூதியம் பெறுவோருக்கான மாதாந்த கொடுப்பனவு 500 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஜூலை வேலைநிறுத்தக்காரர்களில் 65 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 5000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என வரவு செலவு திட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அரசாங்க துறைகளுக்கான அனைத்து சம்பள கட்டமைப்புகளையும் மீள் பரிசீலனை செய்வதுடன் அரசாங்கத்துறை மற்றும் தனியார் துறையினரின் சம்பளம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேசிய சம்பள கொள்கை ஒன்றினை உருவாக்குவதற்கு புதிய சம்பள ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்படும் என வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்தின் 8வது வரவு செலவு திட்டம் நேற்று ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான மஹிந்த ராஜபக்சவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பிற்பகல் 1 மணிக்கு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உரையாற்றினார். பிற்பகல் 3:35 மணி வரை இந்த உரை இடம்பெற்றதாக அந்த உரையின் முழுமையான விவரங்களுடன் வீரகேசரியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதில் மிக முக்கியமாக அரசாங்கம் குறிப்பிடும் ஒரு விடயம், அடுத்த வருடம் அபிவிருத்தியை நோக்கி அல்லது அபிவிருத்தியை இலக்காக வைத்தே இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக, குறிப்பாக 7.5% அபிவிருத்தியை இலக்கு வைத்து இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பிரதானமாக கூறப்படுகிறது. இதனை தவிர இந்த வரவு செலவு திட்டத்தின் மிக முக்கியமான விடயங்கள் அல்லது சுருக்கத்தை இவ்வாறு பார்க்கலாம். இந்த வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டவர்களுக்கு காணி விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விவசாய கடன்களுக்கான வட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்கள் மீதான வரி அதிகரிக்கப்படுகிறது. மோட்டார் வாகன பதிவு கட்டணமும் அதிகரிக்கப்படுகிறது. வாகனங்களுக்கான இறக்குமதி தீர்வை அதிகரிக்கப்படுகிறது. கல்விக்கு 15% மேலதிகமாக நிதி ஒதுக்கப்படுகிறது. கஷ்ட பிரதேச மாணவர்களுக்கு சீருடை பாதணிகள் வழங்கப்படுகின்றன. நகர வீடமைப்புக்கு 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு மதுபானங்களுக்கு 25% வரி அதிகரிக்கப்படுகிறது. குறைந்த வருமான பெறும் நிறுவனங்களுக்கு வரி விலக்கு வழங்கப்படுகிறது. விமான நிலைய வரி $10 அதிகரிக்கப்படுகிறது. ஊடகவியலாளர்களுக்கு 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவைதான் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் பிரதான அங்கங்களாக அல்லது குறிப்பிடத்தக்க விடயங்களாக காணப்படுகின்றன. இதனை தவிர நாம் அடுத்ததாக வீரகேசரி நாளிதழின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். மாகாண சபை முறைமை மாற்றி அமைக்கப்படும், அடுத்த வருடம் வடமாகாண சபை தேர்தல், இணைந்து செயற்பட வருமாறு ரணில் சம்பந்தன் சோமவன்சவிற்கு ஜனாதிபதி அழைப்பு என்ற தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மக்களுக்கான அதிகார பகிர்வினை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு தற்போது காணப்படும் மாகாண சபை முறைமை மாற்றி அமைக்கப்பட வேண்டியது அவசியமாகும். அதிகார பகிர்வு என்பது எம்மை கூறு போடுகின்ற மறுசீரமைப்பாக இருக்க முடியாது. அது எம்மை ஒன்றுபடுத்துவதாக அமைய வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர், மக்கள்
விடுதலை முன்னணியின் தலைவர் ஆகியோர் எமது மக்கள் எதிர்க்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆக்கப்பூர்வமான முறையில் எம்முடன் இணைந்து செயற்பட முன்வர அழைப்பு விடுக்கிறேன் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் நாம் அண்மையில் 3 மாகாணங்களில் மாகாண சபை தேர்தல்களை நடத்தினோம். மேலும் வடக்கில் பல பிரதேசங்களில் அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்தியுள்ளது. அந்த வகையில் அந்த பிரதேசங்களில் அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் எதிர்பார்க்கிறோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 2013ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக 7 வரவு செலவு திட்டங்களை இந்த சபையில் சமர்ப்பித்த நிலையில் 8வது வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கிறேன். இந்த பாராளுமன்றம் 58வது பொதுநலவாய பாராளுமன்ற மாநாட்டை நடத்தி முடிப்பதற்கான அனுசரணையை வெற்றிகரமாக வழங்கியிருந்தது. எமது நாட்டின் நன்மதிப்பை வெளிநாடுகளில் களங்கப்படுத்துவதற்கு புலிகளின் ஊதுகுழல்கள் மேற்கொண்ட பிரசாரங்கள் அடிப்படையற்றவை என்பதை இந்த நாட்டில் கலந்து கொண்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் புரிந்து கொண்டனர் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நாம் அண்மையில் 3 மாகாண சபை தேர்தல்களை நடத்தினோம். இந்த 3 மாகாண சபைகளிலும் நாட்டின் சனத்தொகையில் 4 பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் உள்ளனர். அனைத்து கட்சிகளும் தேர்தலில் போட்டியிட்டதுடன் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை வழிகாட்டின. தேர்தல்கள் அமைதியான முறையில் நடைபெற்றன. இதேவேளை வடக்கில் பல பிரதேசங்களில் அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்தியுள்ளது. மேலும் அந்த பிரதேசங்களில் அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்க்கிறோம் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதேபோல 13வது திருத்தத்தை நீக்குவது மக்கள் கிளர்ச்சிக்கு வழிவகுக்கும், தமிழ் கூட்டமைப்பு MP செல்வம் எச்சரிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இனப்பிரச்சனைக்கான அடிப்படை விடயமாக மூத்த தமிழ் தலைவர்களின் தியாகங்களின் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட்டதே 13வது திருத்த சட்டமாகும். இதனை ரத்து செய்ய வேண்டும் என இனவாத கட்சிகள் அரசாங்கத்தை வலியுறுத்துவது மீண்டும் மக்கள் கிளர்ச்சியை உருவாக்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது. தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்கும் நோக்கம் அரசாங்கத்திடம் கிடையாது. எனவேதான் சிங்கள இனவாத கட்சிகளை ஊக்குவித்து தீர்வு திட்டங்களை கேலி செய்து வருகிறது. இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சமூகம் தலைமைத்துவம் தாங்கி தமிழர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என அந்த கட்சி குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மேற்கண்ட கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதேபோல இலங்கை அரசை நம்ப முடியாது, சர்வதேச விசாரணையை தேவை, பிரித்தானிய உலக தமிழர் மாநாட்டில் திருமாவளவன் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. யுத்தம் முடிந்து 3 வருடங்கள் கடந்துவிட்டன. இனியும் இலங்கையை நம்ப முடியாது. உடனடியாக சர்வதேச விசாரணையே தேவையாகும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார். பிரித்தானிய தமிழர் பேரவையும் தமிழர்களுக்கு ஆதரவான பிரித்தானிய பாராளுமன்ற குழுவினரும் இணைந்து உலக தமிழர் மகாநாட்டினை பிரித்தானிய பாராளுமன்ற வளாகத்தில் நடத்தியிருந்தனர். நேற்று முன்தினம் புதன்கிழமை முதல் இன்று வெள்ளிக்கிழமை வரை இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் உரையாற்றிய போதே திருமாவளவன் மேற்கண்டவாறு கூறியதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர ஜெயலலிதா எம்பிக்கு மாரடைப்பு, வைத்தியசாலையில் அனுமதி என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், நிதி கொடுக்கல் வாங்கல் குற்றச்சாட்டுக்களை பிரதம நீதியரசர் சிராணி நிராகரிப்பு, சட்டத்தரணி மூலம் அவர் அறிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. நிதி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் அனைத்தையும் நிராகரிப்பதாகவும், தனக்கு வழங்கப்படுகின்ற ஊதியத்தை தவிர உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ அல்லது வேறு எந்த நபரிடமிருந்தோ இத்தொகையையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். பிரதம நீதியரசர் தனது சட்டத்தரணிகளான நீலகண்டன் சட்ட நிறுவனத்தின் ஊடாக ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இந்த செய்தி இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் ஒரு முக்கிய செய்தியாக வெளியிடப்பட்டுள்ளது. CJ denies என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர டெய்லி மிரர் பத்திரிகையின் என்ற பிரதான தலைப்புச் செய்தி பட்ஜெட் ஃபோக்கஸ் ஆன் டெவலப்மெண்ட் என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அபிவிருத்தியை இலக்கு வைத்து வரவு செலவு திட்டம் என்ற பிரதான தலைப்புடன் அந்த டெய்லி மிரர் பத்திரிகை வெளிவந்துள்ளது. இதன் விரிவான தகவல்களை வீரகேசரி நாளிதழில் பார்த்திருந்தோம். அதனை தவிர இந்த வரவு செலவு திட்டம் வசதி வாய்ப்பு வாய்ந்த மக்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. அதே போல பொய்யான வாக்குறுதிகள் அடங்கியதை இந்த வரவு செலவு திட்டம் என JVP குற்றம் சுமத்துகிறது. அத்துடன் தேசிய பிரச்சினைக்கு அரசாங்கம் உரிய முறையில் தீர்வொன்றை வழங்குமாயின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவளிப்பது குறித்து ஆராயப்படும் என
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளதாகவும் இன்னும் ஒரு செய்தியையும் டெய்லி மிரர் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்காவின் 2வது முறையாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள பராக் ஒபாமாவிற்கு மஹிந்த ராஜபக்ச வாழ்த்து தெரிவித்துள்ளதாக இன்னும் ஒரு முக்கிய செய்தியையும் டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்திகளும் வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்தியே வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட 2013ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் துண்டு விழும் தொகை 50,740 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த தகவலை மையப்படுத்தி இன்றைய பிரதான செய்தியை திவையின பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அதேபோல அரசாங்கம் இம்முறை சமர்ப்பித்த வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு எவ்வித நிவாரணமும் இல்லாத திட்டம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பேச்சாளர் காயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தியையும், உழைக்கும் மக்களுக்கு இருக்கும் வாழும் குறைந்தபட்ச அடிப்படை உரிமையும் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளதாக ஜேவிபி குற்றம் சுமத்தியுள்ளதாக இன்னும் ஒரு செய்தியையும் திவையின பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதேபோல 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணயத்தாள்களை சட்டவிரோதமாக சிங்கப்பூருக்கு எடுத்துச் செல்ல முயற்சித்த போது சிங்கப்பூர் பிரஜை ஒருவர் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியையும் திவையின பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தியும் வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்தியே வெளியிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு 1500 ரூபாய் கொடுப்பனவு, நெல்லுக்கு நிர்ணய விலை 32 ரூபாவிலிருந்து 35 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் பெற்றோருக்கு மாதாந்த கொடுப்பனவு 500 ரூபாவால் அதிகரிக்கப்படுவதாக இன்றைய பிரதான செய்தியை லங்கா தீப பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. ஏனைய செய்திகளும் எதிர்க்கட்சிகள் வரவு செலவு திட்டம் குறித்து வெளியிட்ட கருத்துக்களை பிரதானமாக லங்கா தீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. எனவே நாம் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, தமிழகத்திற்கு தில்லி மின்சாரம் கிடையாது, உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டம் என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. தில்லி ஒப்படைத்த மின்சாரத்தை தமிழகத்திற்கு கொண்டு செல்லும் அளவுக்கு மின்பாதை வசதி இல்லை, அதனால் தமிழகம் கோரும் மின்சாரத்தை வழங்க இயலாது என்று உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்தது. இதனை அடுத்து தென்மண்டல மின்பாதை திறன் குறித்து ஆய்வு செய்து நவம்பர் 29ஆம் திகதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய மின்சார ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. தில்லி அரசு தேவையில்லை என்று ஒப்படைத்த 1721 மெகாவாட் மின்சாரத்தை தமிழகத்திற்கு வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக உச்ச நீதிமன்றத்தில் கடந்த மாதம் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த போது மத்திய அரசு சார்பாக இந்த மின்சாரத்தை தமிழகத்திற்கு வழங்க முடியாது என திட்டவட்டமாக அறிவித்து விட்டதாக இன்றைய தினமணியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் 2G செல்போன் நிறுவனங்களுக்கு 31,000 கோடி கட்டணம், மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அதனை தவிர மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் என்ற தலைப்பிலும் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் ஊழியர்கள் மீதான ஊழல் புகார் குறித்து விரைவாக விசாரிப்பதற்கு ஏதுவாக சிறப்பு சிபிஐ நீதிமன்றங்களை அமைக்காத மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நீதிபதிகள் GS சிங்வி மற்றும் SJ முகாபந்தியா அடங்கிய அமர்வு கூறிய போது, சிபிஐ விசாரிக்கும் வழக்குகளின் மீதான விசாரணைகள் தாமதமாகி வருகிறது. நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அதை விரைவுபடுத்த 210 சிறப்பு நீதிமன்றங்களை நிறுவ வேண்டும். கூடுதல் சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி 2007ஆம் ஆண்டிலேயே உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தியது. இதை மத்திய அரசு அலட்சியப்படுத்தியுள்ளது. அடுத்த ஓராண்டுக்குள் நிலுவையில் உள்ள வழக்குகளை முடிப்பதற்கு வசதியாக சிபிஐ அமைப்பை பலப்படுத்த வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதேபோல மன்மோகன் சிதம்பரத்தை விசாரிக்க வேண்டும், ஜேபிசி கூட்டத்தில் பாஜக மீண்டும் நெருக்குதல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதனை தவிர நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தியும், தமிழகத்திற்கு உபரி மின்சாரத்தை வழங்க முடியாது, சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு திட்டவட்டம் என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி குறித்த தகவல்களை நாம் தினமணி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். ஆகவே அடுத்ததாக தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, நீலம் புயலால் எண்ணெய் கப்பல் சென்னையில் கரையொதுங்கியது, கடலுக்குள் இழுத்த போது கயிறு அருந்து தரை தட்டிய கப்பலை மீட்பதில் சிக்கல் என்ற பிரதான தலைப்புடன் தினத்தந்தி வெளிவந்துள்ளது. வங்க கடலில் உருவான நீலம் புயல் கடந்த 31ஆம் தேதி கரையை கடந்த போது சென்னை துறைமுகம் அருகே கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரதீபா காவேரி என்ற எண்ணெய்
கப்பல் ராட்சத அலைகளால் இழுத்து வரப்பட்டு பட்டினப்பாக்கம் அருகே தரை தட்டி நின்றது. தரை தட்டிய கப்பலை மீட்கும் பணியில் சென்னை துறைமுக நிர்வாகம், கடலோர காவற்படை, பிரதீபா கப்பல் நிறுவனம் ஆகியவற்றைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் இருந்து மால்வியா 21 என்ற இழுவை கப்பலும், மும்பையிலிருந்து SCI ரத்னா என்ற இழுவை கப்பலும் வரவழைக்கப்பட்டன. எவ்வாறாயினும் 2 கப்பல்களை பயன்படுத்தி கரை தட்டியுள்ள கப்பலை இழுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது இன்னமும் வெற்றி அளிக்கவில்லை என அந்த தினத்தந்தியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி தான் பிரதமர் ஆகுவதற்கு விருப்பமில்லை என அறிவித்துள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும், நாடு முழுவதும் 21 ஜவுளி பூங்காக்கள் அமைக்க பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல், சிதம்பரம் என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் தினத்தந்தி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.